பாசத்துக்குரிய என் எதிரி அதான் அந்த பண்ணாட சுரேஷ்க்கு வாங்கினது. அதத்தான் நீ தூக்கி போட்ட. இப்ப அவன் பட்னி கிடப்பான்ல, அவன் பட்னிக்கு யார் காரணம்? நீயா நானா? நீதான். நீ அழற, சாப்பிடு. நீ செத்துட்டா அப்புறம் எனக்கு யாரு இருக்கா? நீ நல்ல ஆரோக்கியமா இருந்தா தானே நமக்கு பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். அதுக்காக தான் நான் சாப்பிட சொன்னேன். அதுக்கு போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு பைத்தியக்காரனா நீ? கட்ட புருஷன் உயிரோட இருக்கும் போது ஒரு பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? இங்க பாரு, நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், நீதான் புரிஞ்சுக்காம பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு. இப்போ அந்த சுரேஷ் உனக்கு புருஷன் இல்ல, அதெல்லாம் பழசு, போன ஜென்மத்து கதை. நீ எப்ப அவன் செத்துட்டான்னு நினைச்சு உன் கழுத்துல கட்டியிருந்த தாலியை கழட்டினியோ அன்னைக்கே அவனுக்கும் உனக்கும் இருந்த உறவு முடிஞ்சு போச்சு. இது உன்னோட புது ஜென்மம். இந்த ஜென்மத்துல நான் தான் உனக்கு புருஷன். இப்ப வந்து அந்த போன ஜென்மத்து கதையெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் எதுக்கு அவனை தூக்கிட்டு வந்தேன்னு பாக்குறியா? எப்படியோ நீ இருக்கிற இடத்த அவன் ஸ்மெல் பண்ணிட்டான். விட்டா போலீஸ் அது இதுன்னு 7:30 கூட்டிட்டு வந்துருவான். அதனாலதான் நம்ம கஸ்டடியில இருக்கட்டும்னு இங்க தூக்கிட்டு வந்துட்டேன். ரெண்டாவது, நமக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு ஒரு சாட்சியாவது வேண்டாம்? கட்டின பொண்டாட்டி கல்யாணத்தை பாக்குறதுக்கு எந்த புருஷனுக்கு கொடுப்பனா இருக்கு? இதப்பா, நீ ஒத்துக்கிட்டா அவன் உயிரோட இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் தடையுமே இல்லாம பண்ணிடுவேன். போயிருந்தீங்க? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு தானே சொன்னீங்க. ஏன் இவ்வளவு நேரம்? அது சொல்லுங்கம்மா. ஏமா லேட் ஆகுனா போன் பண்ணி சொல்லிக்கலாம்ல? அது இல்லடி. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? எனக்கு ஒண்ணும் ஆகல. பாவம் அந்த கண்மணிக்கு தான் தலையில நல்ல அடிபட்டிருக்கு. என்னமா சொல்ற? நிறைய பிளட் போயிடுச்சு, அதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்தேன். கையில என்னது? அது என்ன பிளாஸ்டர் இருக்கு? ஒண்ணு இல்ல. சொல்லுங்கம்மா, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு பிளாஸ்டர் போட்டிருக்கீங்க? ஒண்ணு இல்ல, கீழே விழுந்தால கொஞ்சம். பிளட் கொடுத்தியா? சொல்லுமா, பிளட் கொடுத்தியா? தலையில அடிபட்டதுல நிறைய பிளட் போயிடுச்சு. ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா அந்த பிளட் குரூப் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாக் இல்ல. வேற வெளியில போன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. என்னோட பிளட் குரூப்பும் அவளோட பிளட் குரூப்பும் ஒன்னா இருந்ததுனால நானே கொடுத்தேன்.